Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே. இன்றைக்கி வீடியோவில் மீஷோவில் நான் ரொம்ப விரும்பி வாங்கின சில பொருட்களை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இது எதுவுமே அனாவசியமான பொருட்கள் கிடையாது, அத்தியாவசியமான பொருட்கள் தான். இதில் நான் அதிகபட்சமாக விலை கொடுத்து வாங்கினது அப்படின்னு பார்த்தா ஒரு 236 ரூபா. இது மட்டும்தான். மற்றது எல்லாமே அதுக்குள்ளே தான். பெரும்பாலுமே 100 ரூபா 120 ரூபாய்க்குள்ளே தான் இந்த பொருட்கள் எல்லாமே நான் வாங்கியிருக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப தேவையான பொருட்கள், கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், பூஜைக்கு தேவையான பொருட்கள், குறிப்பாக நமக்கு ஜன்னலுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான் வாங்கியிருக்குங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பொருளோடையே நான் ஆரம்பிக்கிறேன். அது என்ன அப்படின்னா இந்த படி தோரணம், நெல் படி தோரணங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் வாங்கணும்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு நம்ம சொந்த வீட்டில் இந்த நெல் படி தோரணத்தை கட்டணும் அப்படின்றதுக்காக இப்போ வாங்கியிருக்கிறேன். இது எப்பவுமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குங்க. நான் இந்த பொருளெல்லாம் ஆஃபர் டைமில் தான் வாங்கினேன். இதோட விலை 236 ரூபா. உண்மையிலே வர்த்துங்க. 236 ரூபாய்க்கு இந்த பொருள் ரொம்பவே வர்த்து. ஆனால் பயந்துக்கிட்டே இருக்கேன், இது வரும்போது எப்படி வருமோ, நல்லா வருமோ, ரிட்டர்ன் போடுற மாதிரி வருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். உண்மையிலேயே நல்லா வந்தது. அந்த நெல்மணியெல்லாம் கொஞ்சம் உதிர்ந்ததுங்க. நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடணும். கொஞ்சம் ஈரத்தன்மையோடவே இருந்தது அப்படின்னா உதிராது. நெல்மணிகள் கூட ரொம்ப அந்த சொத்தையாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல நெல்மணிகளாக தாங்க இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு வளர்பிறை நாளில் நம்ம வாசலில் தோரணமாக கட்டிட்டு, நான் தோரணமாக கட்டும்போது உங்களுக்கு காட்டுறேங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கையிலே தான் இது பின்னிருக்காங்களா இல்லை மிஷினில் பின்னிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் நல்லா தான் இருந்தது. நெல்மணிகள் ரொம்ப இந்த 236க்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன், அந்த நெல்மணிகள் நிறைய இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இப்படி தான் இருக்குது. இப்போது நெல்மணிகள்லாம் கொஞ்சம் உதிருது. பரவாயில்லைங்க, இருந்தாலும் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளை வாங்கிட்டேங்க. இதோட விலை 236 ரூபா. ஆஃபர் டைமில் வாங்கினேன். எப்பவுமே மீஷோவில் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறத விட ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே காசு கம்மியாகுங்க. அடுத்து ஒரு க்யூட்டான பொருள். இது எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் உண்மையிலே எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பொருள் இருக்குது. இது என்னது அப்படின்னா பெங்குயினில் இருக்கிற டூத் ப்ரஷ் ஹோல்டருங்க. நம்ம பாத்ரூமுக்காக, புது பாத்ரூமுக்காக வாங்கினது. நான் ரொம்ப குட்டியாக வருமோ என்னமோ நினச்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அது பார்க்கவே. கீழே பின்னாடி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே பாத்ரூம் டைல்ஸில் நம்ம ஒட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டிக்கர்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய அந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி நான் ஒட்டி வச்சுருக்குறேங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 2 கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது, பிங்க் அண்ட் ப்ளூ. ஒன்று ப்ரஷ் போட்டுக்கிறதுக்காகவும், இன்னொன்று நம்ம டூத் பேஸ்டெல்லாம் போட்டுக்கிறதுக்காகவும் 2ஆக வாங்கியிருக்கேன். பின்னாடி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதோட விலை 116 ரூபா. 2 பெங்குயின் வருங்க. இது பாத்ரூமுக்கு மட்டும் கிடையாது, நம்ம கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்பூன் போட்டு வைக்கிறதுக்காக, கத்தியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. இது மல்டி பர்பஸ் யூஸ் தாங்க. நான் பாத்ரூமில் டூத் ப்ரஷ் ஹோல்டருக்காக இது 2 வாங்கியிருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வாங்கணும்னு நினச்சிருந்தா அது ஷேப் எப்படி இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும், பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே 116 ரூபாய்க்கு இது ஒர்த் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. எப்போ சொல்கிற மாதிரி தான், மீஷோவில் எப்போ வாங்கினாலுமே கேஷ் ஆன் டெலிவரிக்கு பதிலாக நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்கள், கம்மியாகும். ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மியாக வருங்க. அடுத்து பெண்களாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தா, நம்ம டெய்லியுமே தீபம் ஏற்றுறோம். அந்த தீபம் ஏற்றுறத நம்ம அந்த ஓரத்துலலாம் கரியாயிடும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக விக் ஹோல்டர். ஏற்கனவே 2 செட் ஆஃப் விக் ஹோல்டர் வாங்கி வச்சுருந்தேன். நான் பழைய வீட்டில் இருக்கும்போது, வீடு ஷிஃப்ட் ஆகும்போது நான் தினமும் ஏற்றுற விளக்கு அந்த ஹோல்டர் இருந்ததுங்க. நான் மற்றதெல்லாம் எடுத்து எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல. தேடி பார்த்தா காணோங்க. ஸோ நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. இது நான் இதுக்கு முன்னாடி வாங்கின விக் ஹோல்டரை விட இது ரொம்ப சூப்பராக இருந்தது. 6 ஹோல்டர் வந்துருந்ததுங்க. நான் ரொம்ப பெருசாக இருக்குமோ, நம்ம காமாட்சியம்மன் தீபத்திலோ இல்லை மண் அகல் விளக்கில் ஏற்ற முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் சைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. 6 ஹோல்டர். இதோட விலை 97 ரூபா. ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருந்தது. நான் அழுத்தி கூட பார்த்தேன், ஒரு மேலே வளையுமா
நம்ம திரியெல்லாம் உள்ளே வச்சு தீபம் ஏற்றினா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு நினச்சேன். பட் நல்லா இருந்தது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இது ஒர்த் இல்லையா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சைஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கா என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி அழுத்தி பார்க்குறேன் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த விக்கு நம்ம உள்ளே போடுற இடமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 97 ரூபாய்க்கு வாங்கலாம் தாங்க. நான் கடையில் பக்கத்து கடையிலலாம் கேட்டால் ஒன்றே வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மீஷோவில் வாங்கினேங்க. இந்த பொருளெல்லாம் ஒரே வாட்டியாக நான் வாங்கினது கிடையாதுங்க. அப்பப்போ வாங்கினது. சிலதெல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஏன்னா சரியில்லை அப்படின்னா நம்ம 1 வீக்குள்ளே ரிட்டர்ன் போட்டணும் அப்படின்றதுக்காக பிரித்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றதுனால அப்படியே வச்சுட்டு இப்போ தான் வந்து உங்ககிட்ட பிரித்து நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. மற்றபடி சில பொருட்கள்லாம் வந்து இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா மேஜிக்கல் எரேசர். நம்ம ஸ்விட்ச் போர்டு, செவுத்தில் ஏதாவது கரை பட்டுடுச்சு, பென்சில் மார்க்கு, ஸ்கெட்ச் மார்க் அப்படின்னா இதை போட்டு தொடச்சா க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ சுவிட்ச் போர்டெலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஈர துணி வச்சு துடைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் பயம் இருக்கும், ஷாக் அடிக்குமோ என்னமோ சொல்லிட்டு மேஜிக் எரேசர் வச்சு நம்ம தொடச்சி பார்க்கலாங்க. நான் தொடச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து 5 பீஸு 139 ரூபாய்க்கு வாங்கினேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது ஒர்த் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட் மட்டும். ஆனால் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து வீடியோவும் எடுத்து அமைச்சிருக்கிறாங்க. மார்க்கர்லாம் தான் போகுது. பட் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுத்த பொருள் இதையே நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ரோலருங்க. நம்ம வந்து ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு கீழே கருவளையம் இருந்ததுன்னா அதை வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது அடிபட்டு நம்மளுக்கு வீங்கி போயிட்டு இருந்ததுன்னா இதை வந்து மசாஜ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஐஸ் கட்டி நம்ம கையில் வச்சு பண்ணோன்னா நம்மளால் கையில் பிடிக்க முடியாது இல்லைங்களா. இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஹோல்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹோல் வழியாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். எங்கே நமக்கு வேணுமோ அந்த இடத்துல மசாஜ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இது 5 பீஸ் வந்திருக்குங்க. 4 பீஸ் வந்திருக்குங்க. 4 பீஸ் வந்து 80 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதை நான் உண்மையிலே ஒரு பீஸே நமக்கு போதும் தான். இப்போது வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா தனித்தனியாக அவங்கவுங்க ஒரு மசாஜர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயில் காலம் வர வந்துடுச்சு, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அந்த டைமில் இந்த ஐஸ் ரோலர் வச்சு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கிறேன். வெயில் காலத்துக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள். நிறைய பேர் வந்து ஐஸ் கட்டி கையில் எடுத்துக்க முடியாமல் அதை துணியில் வச்செல்லாம் நம்ம மசாஜ் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பொருளும் வந்து இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறேங்க. இது என்னது அப்படின்னா நம்ம ஜன்னலுக்கு போடுற மஸ்கிட்டோ நெட்டுங்க. இதோட விலை வந்து 116 ரூபா. புது வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நாங்கள் இன்னும் அந்த ஜன்னலுக்கு வந்து கொசு வலை அடிக்கலை. கேட்டால் 4000 ரூபான்னு கேட்டாங்க. ஒரு 5 ஜன்னலுக்கு அடிக்கிறதுக்கு 4000 ரூபா டு 5000 ரூபா ஆகும். நல்ல குவாலிட்டியாக போகணுன்னா 5000 ரூபா கிட்ட ஆகும் அப்படின்னாங்க. நமக்கு ஏற்கனவே நிறைய செலவுகள் இருக்குது. இப்போ அது மாதிரி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஸ்கிட்டோ நெட்டுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. நம்ம ஜன்னலோட சைஸை பார்த்துக்கணும். இப்போ 4க்கு 4, 3க்கு 4, 3க்கு 3 அப்படின்னு நம்ம ஜன்னலோட சைஸை நம்ம அளந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும். எங்களோட ஜன்னலோட சைஸ் வந்து 3க்கு 4ங்க. வெல்க்ரோ மாதிரி கொடுத்துட்றாங்க பாருங்கள். அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த வலையை வந்து அப்படியே ஒட்டி விடணுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்து காட்டுற பாருங்கள் அது எப்படி ஒட்டணும்னு சொல்லிட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. 120 ரூபா, 4000 ரூபா 5000 ரூபா செலவு பண்ணதுக்கு. இது வந்து நமக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. இருந்தாலுமே இந்த வெயில் காலத்துக்கு எல்லாம் மூடிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவே முடியாது. இந்த வெயிலையும் கொசு தொல்லை தாங்க முடியலைங்க. அதனால் இந்த நெட் போட்டிருக்கிறேன். கடைசியாக நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள். அடுத்து எப்போவுமே என் கிச்சனில் இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னா இந்த மல்டி பர்பஸ் கிச்சன் கிளீனிங் தாங்க. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணி ஒரு 3-4 டைம்ஸ் இல்லைங்க. குவாலிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு 10 தரம் கூட நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீரோ துடைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுக்கு, டிவி துடைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே. இது கூட மல்டி பர்பஸ் தான். கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட விலை வந்து 145 ரூபா. 3 வந்து 145 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க. ஒன்று வந்து ப்ளூ கலர், மீது 2மே ஒயிட் கலரில் வாங்கியிருந்தேன். ஒயிட் கலர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்றத ஃப்யூச்சரில் சொல்கிறேங்க. அடுத்து இந்த பொருளும் இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற ஊதுபத்தி தான் வாங்கியிருக்கிறோங்க. எங்கள் வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டோம், கப் சாம்பிராணி ஏற்றணும் அப்படின்னா புகை ஃபுல்லாக அடையுது, எங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுது, தயவு செஞ்சு ஏற்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இல்லாத டைமில் சாம்பிராணி ஏற்றிருக்கிறேன். அவங்க இருக்கும்போது சிம்பிளாக நல்ல வாசமான ஊதுபத்தி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊதுபத்தி. இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வாங்கியிருக்கிறேன். இதோட விலை வந்து
111 ரூபாங்க. இது வந்து 400 கிராம், 200 + 200 200 கிராம் வாங்கினா 200 கிராம் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. மொத்தமே வந்து 5 பேக் வந்திருக்கு. ஒவ்வொரு பேக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணலைங்க. இவங்க வந்து கிராம் கணக்கில் தான் கொடுத்துருந்தாங்க. இது ரிவ்யூஸ் போய் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக எல்லாருமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இதை இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. பொதுவாக பைனாப்பிள் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த புகையும் கம்மியாக வரும். அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம வீடு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கோங்க. நல்ல ஒரு மனசை மயக்கிற ஒரு வாசனையாக இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் இருக்கும். இந்த பொருள் இப்போ தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து நான் அந்த டிஷ் கிளீனிங் ஜெல்லு ரொம்ப ஆஃபரில் கிடச்சிதுங்க. ஒரு 290 ரூபாய்க்கு வந்து 10 லிட்டர் கிடச்சிது. அது ஒன்று வாங்கியிருக்கிறேன். அதே போல் வந்து லிக்விடு டிட்டர்ஜென்ட் லிக்விடு அதுவும் வந்து ஒரு 10 லிட்டர் வாங்கியிருக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு வந்து கடைசியாக அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா அந்த பொருள் வந்தது, அதையும் வாங்கியிருக்கிறேன். ஏதாவது மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஆஃபரில் வரும்போது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். கடைசியாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த கொசு வலையை வந்து ஜன்னலில் மாட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஆணி அடிக்க வேண்டியதில்லை, ட்ரில் பண்ண வேண்டியது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. எங்கள் ஜன்னலுக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சிது. நம்ம அந்த வெல்க்ரோ வந்து அழகாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த கொசு வலையை மாட்டி விட்டுணுங்க. நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து அதை எடுத்து அலசி கூட போட்டுக்கலாம். 120 ரூபாய்க்கு இந்த பொருளையே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தா அந்த படி தோரணமும் இந்த மஸ்கிட்டோ நெட்டு இருந்தாங்க. நைட்டில் எனக்கு வந்து கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும். கதவெல்லாம் மூடிட்டோம் அப்படின்னா மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குங்க. நாங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் வாடகை வீட்டில் கூட நாங்கள் வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டுருவோம். இப்போ புது வீட்டுக்கு வந்து ஒரு 3 மாதமாக பண்ண முடியல, செலவுகள் அதிகம். இது கேட்கும்போது 4000 5000 சொன்னாங்க. இதுக்கு என்ன மாறுதல் வழி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா சேனலுக்குமே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ 2 வாங்கியிருந்தா 1 ஸ்டிக் பண்ணிட்டேங்க. 1 இருக்குது. நான் வந்து மேலே சேனலுக்கும் போடுறதுக்காக வாங்க போகிறேங்க. இப்போ அந்த டிஷ் கிளீனிங் ஜெல்லாம் வந்திருக்கு, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பிராண்டட் கிடையாது, லோக்கல் பிராண்டு தான் நினைக்கிறேன். எக்ஸஸ் டிஷ் வாஷ் லிக்விட் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு 10 லிட்டரு வந்து 259 ரூபாய்க்கு கிடச்சிதுங்க. ஆஃபர் டைமில் இது வந்து பல்காக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து இந்த டிஷ் கிளீனிங் ஜெல் வந்து நமக்கு பயன்படுங்க. இது வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது. இதுக்கு வந்து 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரையுமே எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த லிக்விடும் வந்து நல்ல திக்காக தான் இருந்ததுங்க. சில டைம்ஸ் நம்ம வாங்கும்போது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும், அது சீக்கிரமாகவே வந்து காலி ஆகிடும். பட் இது வந்து திக்னஸும் நல்லா இருந்தது. நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் இதோட திக்னஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. 259 ரூபாய்க்கு 10 லிட்டர் டிஷ் வாஷ் லிக்விட் ஜெல் வாங்கியிருக்கிறேன். எப்போவுமே மொத்தமாக தாங்க வாங்கி வச்சுப்பேன். 5 லிட்டராக வாங்கி வச்சுப்பேன். எனக்கு வந்து ஆஃபர் டைமில் 10 லிட்டராக கிடைக்கும்போது வாங்கி வச்சிட்ருக்குறேங்க. அடுத்து வந்து டிஷ் வாஷ் லிக்விடாக நான் வந்து இந்த மாதிரி லிக்விடாக தான் வாங்கி வைக்கிறது. பவுடர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. வாஷிங் மிஷினுக்கு நம்ம வாஷிங் மிஷினுக்கு பவுடருக்கு பதிலாக லிக்விட் ஜெல் யூஸ் பண்ணும்போது நம்ம வாஷிங் மிஷின் ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணுறவர் சொன்னார். ஸோ இது வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் ஜெல்லு. இந்த ஜெல்லும் வந்து 5 லிட்டர் வாங்கி வச்சுப்பேன். ஒரு மாதத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் போகிற எந்த ஆர்டருமே ஒழுங்காக டெலிவரி ஆக மாட்டேங்குதுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்து மீஷோவில் போட்டிருக்கிறேன். 10 லிட்டர் வந்து 325 ரூபாய்க்கு கிடச்சிது. இது ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியலைங்க. யூஸ் பண்ணும்போது தான் சொல்ல முடியும். பட் 325 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இந்த பிராண்ட் வந்து மீஷோலேயும் பார்த்தேன், அதோட வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லாம் இருக்குது. அதில் வந்து 600 ரூபான்னு போட்டிருக்கிறாங்க. எனக்கு வந்து மீஷோவில் ஆஃபரில் 325 ரூபாய்க்கு கிடச்சிது. ஓரளவுக்கு திக்காக இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிலங்க. இதுதான் வந்து இந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் நமக்கு கவலை இல்லாமல் இருக்கலாங்க. எங்கள் வீட்டில் சீக்கிரத்திலே காலி ஆகிற 2 பொருள், ஒன்று குளிக்கிற சோப்பு, இன்னொன்று வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை குளிப்பாங்க. ஸோ குளிக்கிற சோப்பும் காலி ஆகிடும், அதோட வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விடும் காலி ஆகிடுங்க. டெய்லியுமே நான் வந்து மிஷின் போடுவேன். ஏன்னா 2 செட் ஆஃப் ட்ரெஸ், ஒருத்தர் 2 செட்டு கழட்டி போட்டாங்க அப்படின்னா 4 பேருக்கு எத்தனை ட்ரெஸ் ஆகும் நீங்களே பார்த்துக்கோங்க. தினமுமே வாஷிங் மிஷின் போடுவாங்க. ஸோ இந்த பொருளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் கம்பல் கிடையாது. உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க, தேவையில்லைன்னா வாங்காதீங்க. இது எப்படி இருக்கும்ன்றதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.